வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி உங்கள் அபிமான நட்சத்திர நேர்காணல். இன்றைய நட்சத்திர நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மிகச்சிறந்த எழுத்தாளர் மற்றும் கல்வியாளர் பேராசிரியர் திரு ஆ. முகமது அப்துல் காதர் அவர்கள். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார், உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி சார். வணக்கம். அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சார், ஒரு சிறந்த எழுத்தாளராக மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தை பருவத்தை பற்றி சொல்ல முடியுமா சார்? மற்றும் உங்களுடைய பள்ளி கல்லூரி பருவம் எப்படி இருந்துச்சு சார்? என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் பார்த்திங்கன்னா திண்டுக்கல். நான் திண்டுக்கல்லில் நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்தேன். பள்ளி நான் பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் தான் நான் படித்தேன். என்னுடைய தந்தை வங்கி அதிகாரியாக இருந்தார். அரசு பள்ளியில் தான் அவர் சேர்த்தார் என்னைய. 12ஆம் வகுப்பு வரையுமே அரசு பள்ளியில் தான் நான் படித்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் நான் தமிழில் நான் பள்ளி அளவில் முதல் மதிப்பெண்லாம் எடுத்திருக்கிறேன். நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். அப்போ அதிலேருந்து எனக்கு கொஞ்சம் அந்த தமிழ் மீது ஆர்வம் அதிகம். நிறையா அந்த தமிழ் சார்ந்த போட்டிகள் எல்லாம் பங்கு பெறுவேன். கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி இதெல்லாம் கலந்துட்டுருக்கேன். அதில் சில பரிசுகள்லாம் பெற்றிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லூரியில் தான் நான் ஆங்கிலம் சார்ந்து படிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. கல்லூரியில் படிக்கிறப்பயே என்னுடைய கல்லூரி வாழ்க்கையிலே பார்க்குறப்ப நான் படித்தது அந்த திண்டுக்கல்லில் படிச்சுட்டு அப்புறம் சென்னையில் நான் படித்தேன். மாணவர்கள் பார்த்திங்கன்னா அந்த பின்தங்கிய நிலையில் இருக்கிறது, தன்னம்பிக்கை குறைபாடோடு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய கல்விக்கும் ஒரு மிகப்பெரிய தடையாக இருப்பதை நான் கல்லூரி பருவத்திலேருந்தே எனக்கும் அதெல்லாம் இருந்திருக்கு. அதன் பிறகு ஒரு பணியாற்றணுங்கிறப்ப நான் சில ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் பார்த்து வியந்திருக்கிறேன். அவர்களை ஒரு ரோல் மாடலாக எடுத்திருக்கிறேன். அதனால தான் நான் கல்வி பணிக்கு நான் வந்ததுக்கு மிக முக்கிய காரணம். அந்த பேஷனில் நான் என்னுடைய இதை நான் ஒரு டீச்சிங் லைனுக்குள்ளே நான் வந்தேன். ப்ரொஃபஸராக வந்ததுக்கப்புறம் காலேஜில் மாணவர்களை சந்திக்கிறப்ப அவங்கள்ட்ட இந்த மாதிரியான அவங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள், நம்மளால் சாதிக்க முடியுமா, என்னால் முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்களே தாழ்த்தி கொண்ட தாழ்வு மனப்பான்மைகள் இவைகளெல்லாம் பார்க்குறப்ப தான் நான் கல்லூரி பருவத்திலேருந்து எழுதிக்கிட்டு இருந்தேன். பட் என்னுடைய முதல் புத்தகமாக வந்தது கல்லூரி பேராசிரியர் ஆனதுக்கப்புறம் தான் நான் புத்தகமாக அது வெளியில் வந்திருக்கு. அருமையாக சொன்னீங்க சார். எழுத்தாளர் ஆகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது சார்? இது முழுக்க முழுக்க மாணவர்களால் தான் எனக்கு எழுத்தாளர் ஆக வேண்டும் என்ற எண்ணமே ஏற்பட்டது. அதாவது நம்ம ஒரு கல்லூரியில் பணியாற்றுறோம். ஒரு கல்லூரியில் ஒரு வகுப்பில் 40 மாணவர்கள் இருக்கிறாங்க. இந்த 40 மாணவர்களுக்கு நான் ஏதோ ஒரு என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயங்களை சொல்லலாம், வைக்கலாம். இதே மாதிரி தானே எல்லா மாணவர்கள் நிறைய கல்லூரிகள் இருக்காங்க, பள்ளிகள் இருக்கிறாங்க. ஸோ இவங்களெல்லாம் நம்ம ஊக்கப்படுத்தணும், அவங்க அடுத்த லெவலுக்கு அவங்கள கொண்டு வரணும்னா நம்ம எழுதணும், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் எழுத ஆரம்பித்தேன். என்னுடைய எழுத்துப்பணி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தது ஐயா இறையன்பு, முனைவர் இறையன்பு அவர்கள் தான். எனக்கு அவர் ஒரு வழிகாட்டி, ஆசான் மாதிரி. அவருடைய புத்தகங்கள் படித்து தான் எனக்கு நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். எழுதணுங்கிற ஒரு ஆர்வமும் ஆற்றலும் நமக்கு ஏற்பட்டதே அவருடைய இது தான். அப்படி நான் மாணவர்களை மையப்படுத்தி அவர்களுக்கு என்னெல்லாம் குறைபாடுகள் இருக்கோ அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகளை என்னுடைய புத்தகங்கள் மூலமாக நான் கொடுத்தேன். அப்படி தான் நான் எழுத்தாளராக உருவானது. அருமை சார். சார், நீங்கள் எழுதிய முதல் நூலை பற்றி சொல்ல முடியுமா சார்? நான் எழுதிய முதல் நூல் உலகம் பிறந்தது உனக்காக அப்படிங்கிற ஒரு மாணவர்களுக்கான ஒரு இளைஞர்களுக்கான தன்னம்பிக்கை நூல். அதாவது எப்படின்னா, பல்வேறு குறைபாடுகளை தாண்டி சாதித்தவங்களை இன்றைய இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறவங்கள பற்றி நான் எழுதியிருக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய பதவியில் போயிருப்பார். அவரை காமிச்சிருக்கேன். ஒரு மாற்றுத்திறனாளிகளாக இருந்து சாதித்தவங்களை எழுதியிருக்கிறேன். தொழில் முனைவராக சாதித்த பெண்கள் எழுதியிருக்கிறேன், ஆண்கள் எழுதியிருக்கிறேன். இப்படி உன்னுடைய இலக்கு இவர்களில் எது ஒத்து போகிறதோ அவர்களுடைய வாழ்க்கையை நீ முன்மாதிரியாக எடுத்துக்க. அவர்கள் எந்த மாதிரியான தடைகளெல்லாம் தாண்டி அவங்க சாதிச்சிருக்காங்களோ உன்னாலையும் சாதிக்க முடியும். இவங்களெல்லாம் சாதிக்கிறப்ப நீ ஏன் சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிற, உன்னாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு மையக்கருத்து தான் இந்த உலகம் பிறந்தது உனக்காக அப்படிங்கிற ஒரு நூல். அற்புதம் சார். சார், நீங்கள் வெவ்வேறு ஜானர்ஸில் புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. அந்த வகையில் பெண் சாதனையாளர்கள் பற்றியும் எழுதியிருக்கீங்க. அதை பற்றின சில வார்த்தைகள் சார்.
நான் பொதுவாகவே வந்து இந்த பத்திரிகைகளில் வந்து நிறைய கட்டுரைகள் எழுதுவேன். அது வந்து தொடர் கட்டுரைகளாக இருக்கும். அந்த தொடர் கட்டுரைகள் எல்லாம் தொகுத்து ஒரு வருடம் எழுதிய தொகுத்து புத்தகமாக வெளியிடுவேன். இது மாதிரி தான் எனக்கு எல்லா பத்திரிகைகளையும் என்னுடைய நூல்கள் வெளிவந்திருக்கு. இந்த மாதிரி சாதனையாளர்களை, இளம் சாதனையாளர்களை நான் தேடி அதற்காக வந்து இணையத்தின் மூலமாகவோ புத்தகங்கள் வாயிலாகவோ தேடும்போது நிறைய சாதனையாளர்கள் பெண் சாதனையாளர்களாக இருப்பாங்க. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது. அப்போ பெண்கள் நிறைய சாதிக்கிறாங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அதாவது எப்படின்னா, ஒரு சாதிக்கிறதுக்கு ஒரு மைய கருத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு லட்சியம், ஒரு இலக்கு. அதுதான் இந்த இலக்கின் மீது மிகுந்த நம்பிக்கை உடையவர்களாகவும் இலக்கை வந்து அடையணுங்கிற ஒரு பிடிவாதம் மிக்கவர்களாகவும் பெண்கள் இருப்பதை வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வந்து இந்த பெண் சாதனை எழுத வேண்டும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது. அதே மாதிரி பத்திரிகைகளும் பார்த்திங்கன்னா நிறைய படிக்கக்கூடியவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெண்களை வந்து மையப்படுத்தி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு வாய்ப்பாகவும் எனக்கு அமைஞ்சது. ஒரு பத்திரிகையில் வந்து பெண் சாதனையாளர்கள் நீங்கள் தொடர்ந்து எழுதணுங்கிறப்ப நான் அதை தொடர்ந்து எழுதிக்கிட்டே வந்தேன். ஸோ அதனால் ஒரு 3.5 வருட காலமாக நான் எழுதிய புத்தகங்களை எல்லாம் தொகுத்து சிங்கப்பெண்ணுங்கிற தலைப்பிலையும், வானம் வசப்படும், இந்த மாதிரி தலைப்புகளில் புத்தகங்களாக வெளிவந்திருக்கு. அதாவது ஒரு ஆணுக்கு என்ன ஒரு லட்சியம் இருக்கோ அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கும் லட்சியம் இருக்குது. ஒரு ஆண் என்ன ஆசைப்படுறாரோ, என்ன ஆர்வப்படுறாரோ அதே மாதிரி தான் ஒரு பெண்ணுக்கும் ஆசை, ஆர்வம் இருக்கும். ஆனால் ஆணோடு கம்பேர் பண்ணுறப்ப பெண்ணுக்கான தடைகள் நிறையா இருக்குது. குடும்பம் தடை, இந்த சமூகம் தடை. ஒரு ஆண் வந்து தன்னோட லட்சியத்தை தைரியமாக சொல்கிறப்ப ஒரு பெண் அந்த மாதிரி சொல்ல முடியாத சூழல் இன்றைக்கும் நம்ம காலகட்டத்தில் இருந்துகிட்ருக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி குடும்பத்தை கூட எதிர்த்து போராடி ஜெயிச்சு அதன் பிறகு எல்லோரும், அதாவது ஒரு மனிதர், அதாவது சொல்லுவாங்க வெற்றிக்கு வந்து 1000 உறவு முறை இருக்கும். ஒருத்தர் வெற்றி பெற்றார்னா அவர் உடனே சொல்லிடுவாங்க, அவர் என் ஃப்ரெண்டு, அவர் எனக்கு சகோதரர், எனக்கு தூரத்து உறவினருங்குவாங்க. ஆனால் தோல்விங்கிறது பார்த்திங்கன்னா கண்டுகொள்ளாத அனாதை, யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஒருத்தர் தோத்துட்டாருன்னா அவர்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க, அவரை ஒதுக்கி வச்சுருவாங்க இந்த சமூகத்தில். அந்த மாதிரி வெற்றி பெறுறதுக்கு போராடி வெற்றி பெற்றாங்க பெண்கள். அப்படி வெற்றி பெற்றோட்டையும் எல்லோரும் கொண்டாடுறாங்க. ஸோ அது மாதிரி எல்லாத்துக்கும் மாதிரி ஒரு ஆணுக்கு என்ன ஒரு லட்சியம் இருக்கோ, ஒரு ஆர்வம் இருக்கோ, ஒரு ஆசை இருக்கோ, ஒரு விருப்பம் இருக்கோ, அதே மாதிரி தான் பெண்ணுக்கும் இருக்கும். அவங்க ஆணை விட சாதிக்கிறாங்க அப்படிங்கிறத கருத்தை மையப்படுத்தி தான் நிறைய எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். நீங்கள் நிறையா பெண் சாதனையாளர்களை பற்றி எழுதியிருக்கீங்க. அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யார்? அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? நிறைய பெண் சாதனையாளரை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன கவர்ந்த ஒரு பெண் சாதனையாளர், அவங்க பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பார்த்திங்கன்னா பிறக்கும்போது ஒரு அவலட்சணமாக குழந்தை பிறந்துருது. அது ஒரு கிராமம், ஒரு குக்கிராமம். அந்த கிராமத்தில் உள்ள மக்கள்லாம் அந்த குழந்தையுடைய முகத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, இது வந்து இந்த குழந்தை சாதாரண குழந்தை மாதிரி இல்லை, இது வந்து ஒரு அவலட்சணமாக இருக்குது. ஒன்றும் சொல்லப்போனால் இந்த குழந்தையுடைய முகம் வந்து குரங்கின் முகத்தை போல் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து இந்த குழந்தை நீங்கள் எப்படி வளர்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு எதிர்மறையாக பேசுகிறாங்க. அப்போ அந்த ஒரு சாதாரண எளிய வறுமை குடும்பத்தில் பிறந்த அந்த குழந்தையுடைய பெற்றோர் சொல்கிறாங்க, இந்த குழந்தை கடவுளின் குழந்தை, இந்த குழந்தை வந்து சூரிய கிரகணத்தில் பிறந்தனால இந்த குழந்தை வந்து கடவுளுடைய குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நாங்கள் இது எங்களுடைய செல்ல குழந்தை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. வளர்த்து அந்த குழந்தை ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்குறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகுது. அப்போ தான் பிரச்சனையே ஆரம்பமாகுது. அந்த குழந்தை குடும்பத்தை தாண்டி வெளியே வர்றப்ப அந்த குழந்தையோட முகத்தை பார்த்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு மாதிரியாக சிரிக்கிறாங்க, ஏளனம் பண்ணுறாங்க. எங்கே போனாலும் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு எதிர்மறையாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் தன்னுடைய சக மாணவர்கள் அந்த குழந்தைய பக்கத்தில் உட்கார்றதுக்கு பயப்படுறாங்க. சக மாணவர்கள் கேலியும் கிண்டலும் செய்யும்போது அந்த குழந்தை தன்னுடைய அழுகையை கட்டுப்படுத்திக்கிட்டு பள்ளிக்கூடத்திலேருந்து வேகமாக ஓடி வந்து வீட்டுக்கு வந்து தன் தாயின் மடியில் விழுந்து தன் கண்ணீரை வெளிப்படுத்துவாங்க. அப்படி வெளிப்படுத்துகிறப்ப எனக்கே இந்த நிலைமை, கடவுள் ஏன் என்னை இப்படி படைத்தார் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த தாய் சொல்லுவாங்க, ஒவ்வொரு தடையும் அந்த தாய் ஊக்கப்படுத்துவாங்க, நீ கடவுளின் குழந்தை, எல்லா குழந்தைங்களுக்கும் கடவுள் இயற்கையாக திறமை வச்சுருக்கிறார், உனக்கும் ஒரு திறமை இருக்கும், நீயும் இந்த உலகத்தில் சாதிப்ப, பெரிய ஒரு வெற்றியாளராக நீ வருவ, நீ எதுக்கும் வருத்தப்படாதன்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து அவங்க ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே போகுது. பள்ளிக்கூடத்தில் முடிச்சு காலேஜுக்கு போகிறாங்க. இன்னும் அதிகமான கஷ்டங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க. அவங்கள உதாசீனப்படுத்துகிறாங்க.
எந்த விதத்துலையும் அவங்கள வந்து எந்த ஒரு போட்டி ஈட்டி எதுலேயுமே அவங்க பங்கு பெற முடியாத நிலைமை இருப்பார். ஏதோ கல்லூரியில் போகிறாங்க, படிக்கிறாங்க, வீட்டுக்கு வராங்க. அவங்க ஒவ்வொரு தடவையும் அவங்க கல்லூரியிலேருந்து வீட்டுக்கு போகிறப்ப வேகமாக ஓடக்கூடிய பழக்கம் உடையது. அவங்க இயற்கையாகவே அது அமைஞ்சிருது. அவங்களுடைய கண்ணோட்டத்தில் நம்மளை யாரோ பார்க்குறாங்க, யாரோ கேலி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலே வாழ்ந்தவங்க வேகமும் நடையுமாக தான் ஓடியும் தான் அவங்க பள்ளிக்கூடத்திலிருந்தோ கல்லூரியிலிருந்தோ வீட்டுக்கு போகிறாங்க. இதை அந்த கல்லூரியில் இருக்க ஒரு உடற்கல்வி பேராசிரியர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த மாணவியை கூப்பிட்றாரு. அந்த மாணவி பேர் வந்து தீப்தி ஜீவன்ஜி. தீப்தி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அந்த உடற்கல்வி ஆசிரியர் சொல்கிறாரு, நீ ரொம்ப வேகமாகவே போகிற, நான் ஒவ்வொரு தடையும் பார்த்துருக்குறேன், என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த மாணவி தன்னுடைய விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இது எனக்கு வந்து என் முகத்தை பார்த்து இது மாதிரி செய்கிறாங்க, அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு ஒன்று தெரியுமா, நீ ரொம்ப வேகமாக ஓடுற, ரொம்ப வேகமாக நடக்கிற, உன்கிட்ட ஓட்டத்திறமை இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ வந்து அந்த பெண்மணி உடனே என்ன பண்ணுறாங்க, என்ன எனக்கு ஓட்டத்திறமை இருக்கா சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், உன்னால் ஓட்டத்திறமை இருக்குது, உன்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த உடற்கல்வி ஆசிரியர் சொல்கிறார். முதல்ல அந்த மாணவியுடைய வாழ்க்கையில் ஒருத்தர் நேர்மறையாக ஊக்கப்படுத்தி பேசினார்னா அந்த உடற்கல்வி ஆசிரியர் மட்டும்தான். அப்போ ரொம்ப சந்தோஷமாக அவங்க கேட்குறாங்க, சந்தோஷத்தோடு கேட்குறாங்க, என்னால் சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உன்னால் நிச்சயம் முடியும், அதற்கு நீ பயிற்சிகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த உடற்கல்வி ஆசிரியர் சொல்லக்கூடிய பயிற்சிகள் எடுத்துக்கிறாங்க. அவங்க ஒரு தடகள வீரருக்கான பயிற்சி, ஓட்டப்பந்தய வீரருக்கான பயிற்சி எடுத்துக்கிறாங்க. பயிற்சி எடுத்துகிட்டு அவங்க கல்லூரியில் நடக்கக்கூடிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெறுறாங்க. விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறுறாங்க. அதன் பிறகு மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கு பெறுறாங்க. அந்த போட்டியில் வெற்றி பெறுறாங்க. அதன் பிறகு மாநில அளவிலான போட்டிகளில் பங்கு பெறுறாங்க. அதுலேயும் வெற்றி பெறுறாங்க. அதன் பிறகு அவங்க உலக அளவில், சர்வதேச அளவில் பேரா ஒலிம்பிக் போட்டியில் இந்திய அளவில் அவங்க போட்டியிட்டு இந்தியாவிற்கு தீப்தி ஜீவன்ஜி தங்கப்பதக்கம் பெற்று சாதிக்கின்றார். தீப்தி ஜீவன்ஜியுடைய சாதனை, அதாவது விளையாட்டுத்துறையில் வழங்கக்கூடிய மிகப்பெரிய விருது அர்ஜுனா விருது. இந்திய ஜனாதிபதி தீப்தி ஜீவன்ஜிக்கு விருது வழங்கி கௌரவப்படுத்துகின்றார். தீப்தி ஜீவன்ஜி வெற்றி என்ற அழகான முகத்தை இந்த உலகத்திற்கு காண்பித்து ஜொலித்து கொண்டிருக்கின்றார். இப்படி அழகு என்பது முகத்தில் அல்ல, அழகு என்பது நீ பெறக்கூடிய வெற்றியில் இருக்கின்றது, உன்னுடைய ஆர்வத்தில் இருக்கின்றது, உன்னுடைய விடாமுயற்சியில் இருக்கின்றது, உன்னுடைய நேர்மறை எண்ணத்தில் இருக்கிறது, உன்னுடைய நல்ல குணங்களும் உயர்ந்த குணங்களும் நல்ல செயல்களும் நல்ல சிந்தனைகள் தான் அழகை தவிர உருவ அழகு என்பது அழகல்ல அப்படிங்கிற மாதிரி நான் எழுதியிருப்பேன். இந்த சம்பவம், இந்த கதை எனக்கு மிகவும் பிடித்த பெண் சாதனையாளர். சார், அழகு அப்படின்றது முகத்தில் மட்டும் இல்லை, நம்ம செய்கிற சாதனைகளில் தான் இருக்குன்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். நீங்கள் ஒரு நல்ல எழுத்தாளர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல கல்வியாளரும் கூட. ஒரு கல்வியாளராக நீங்கள் பல மாணவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்து வரீங்க. அந்த பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? கல்வியாளராக நான் வந்து ஒரு பேராசிரியராக வகுப்பு எடுக்கிறது, இந்த மதிப்பெண் போடுறது, இதை தாண்டி மாணவர்களை வந்து ஊக்கப்படுத்தணும், நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறதுல நான் வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குவேன். நான் கல்லூரி பேராசிரியராக இருக்கப்போ வந்து சில மாணவர்களை வந்து அந்த மாதிரியான மாணவர்களை பற்றி கூட என்னோடய புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் வந்து எனக்கு மறக்க முடியாத சம்பவம்னா வந்து ஒரு மாணவர் வந்து படிக்கணும்னு வர்றார். அவர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்காக வர்றாரு. அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி மாணவர், 2 கைகளுமே இல்லாத ஒரு மாற்றுத்திறனாளி மாணவர். அந்த மாணவர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் சேர்றாரு. அப்போ வந்து எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, கைகளே இல்லை, எப்படி ஒரு கீபோர்டை வச்சு கம்ப்யூட்டர் பயிற்சியெல்லாம் எடுத்துக்குவார் அப்படின்னு பார்க்குறாங்க. அவர் வந்து வகுப்பறையில் அமர்றாரு. அந்த தோள்பட்டையோடு ஒட்டியிருக்கக்கூடிய 2 சிறிய கைகள், தோள்பட்டையோடு ஒட்டியிருக்கக்கூடிய 2 சிறிய கைகளை இணைத்து நடுவில் பேனாவை வைத்து அவர் குறிப்பெடுத்து கொள்வார். அந்த காட்சியை பார்க்கும்போது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, பேராசிரியர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். நான் அந்த காட்சியை பார்த்திருக்கேன். அப்போது அந்த மாணவரை பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையாக இருக்கும். கல்லூரியிலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சி ஒரு கலை நிகழ்ச்சி போன்ற அமைப்பை கொண்டது. அதில் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தலாம் என்று ஒரு சுற்றறிக்கை வந்தது. அப்போது அந்த மாணவர், அதற்கான பொறுப்பில் நான் இருந்தேன். அப்போது அந்த மாணவர் என்னிடம் வந்து, சார் நான் நல்லா ட்ரம்ஸ் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர் என்னிடம் வந்து சொன்னார். அப்போ எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. அந்த மாணவனுடைய பேர் தான்சன். தான்சன், நீ எப்படி ட்ரம்ஸ் வாசிப்ப
அதற்கு எதுவும் பயிற்சி எடுத்திருக்கியா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், நான் வந்து வெளியில் போய் நான் ஸ்டேஜ் ஏறினது கிடையாது, ஆனால் நான் வீட்டில் அதுக்கான பயிற்சி எடுத்திருக்கிறேன், என்னால் ட்ரம்ஸ் வாசிக்க முடியுன்றார். நான் வேறு எதை பற்றியும் சிந்திக்கலை, அவருக்கான அந்த வாய்ப்பை வழங்கினோம். அந்த வாய்ப்பை வழங்கினதுக்கப்புறம் தான்சனுடைய அந்த ட்ரம்ஸ் நிகழ்ச்சி அந்த கலை நிகழ்ச்சிகளில் ஒரு நிகழ்ச்சியாக வந்தது. பெரிய பேராசிரியர்கள் துணைவேந்தர்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ தான்சன் மேடை ஏறுறாரு, ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு செட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு 1000-2000 மாணவர்கள் அமர்ந்துருக்கிறாங்க. அவர் அந்த தோள்பட்டையோடு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கையில் அந்த குச்சியை கட்டிக்கிறார், 2 குச்சியும் கட்டிக்கிறாரு. கட்டிக்கிட்டு அவர் வந்து இந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறதுக்காக ஆரம்பமாக செய்கிறாரு. மாணவர்களுடைய கைதட்டல் சத்தம் அவருடைய ட்ரம்ஸ் சத்தத்தை விட அதிகமாக இருக்குது. அவ்வளோ அழகாக அவர் ட்ரம்ஸ் வாசிக்கிறாரு. இன்னும் நிறைய விஷயங்களை அவர் செஞ்சார். அப்போ அந்த மாணவர் இப்போ ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த நிகழ்ச்சியெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து என்னை சந்தித்து இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுக்கெலாம் நன்றி தெரிவிக்கிறப்ப நான் சொன்னேன், தான்சன், நீ வந்து ட்ரம்ஸ் வாசித்தா மட்டும் போதாது, நீ வந்து எப்படி இந்த கைகளை இழந்தாய், அதிலிருந்து மீண்டெழுந்து நீ எப்படி படிக்க வந்த, எப்படி இந்த ட்ரம்ஸு திறமைகளெல்லாம் நீ கற்றுட்டு அதை வெளிப்படுத்துகிற, இதை வந்து மற்ற மாணவர்களுக்கு நீ சொல்லணும், உன்னை பார்த்து இன்னும் நிறைய மாணவர்கள் ஊக்கம் பெறணும் அப்படின்னு சொல்லி தான்சன்ட்ட சொன்னேன். அதற்கு அவருக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சில நிகழ்ச்சிகளை பள்ளி மாணவர்களுக்கான நிகழ்ச்சியை கல்லூரியில் சுற்றி இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு அவரை அனுப்பி அந்த நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தோம். அதில் போய் அவர் கலந்துக்கிட்டு அவர் பேசினார். தான்சன் வந்து அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தையும் முடிச்சுட்டு அதன் பிறகு அவர் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு தனியார் தொலைக்காட்சியில் நடந்த ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்ட சாம்பியன்ஷிப் பட்டமும் பெற்று இன்றைக்கி வந்து அவர் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காரு. அவரை பற்றி என்னுடைய புத்தகத்தில் உலகம் பிறந்தது எனக்காக அந்த புத்தகத்தில் வந்து என்னோடய முதல் புத்தகத்தில் அவரை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். அற்புதம் சார். உங்கள் புத்தக தலைப்புகள் அனைத்தும் ரொம்பவே அழகாக இருக்குது சார். நீங்கள் 15க்கும் மேற்பட்ட தன்னம்பிக்கை கல்வி வழிகாட்டி நூல்கள் எழுதியிருக்கீங்க. அதை பற்றி சில வார்த்தைகள் சார். அதில் ஒரு முக்கியமான புத்தகம்னா வந்து புதிதாய் பிறப்போம் சரித்திரம் படைப்போம் அப்படின்னு ஒரு புத்தகம் நான் எழுதியிருக்கேன். அந்த புத்தகம் புதிதாய் பிறப்போம் சரித்திரம் படைப்போம் அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்கு மிக முக்கிய காரணமே வந்து ஐயா அப்துல் கலாம் தான். அதுக்கு ஒரு சம்பவம் இருக்குது. அதாவது அப்துல் கலாம் அவர்களுக்கு வந்து ஒரு தடவை பிறந்தநாள் வருது. அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதுக்கு அவங்க நண்பர்கள் எல்லாம் வர்றாங்க. ஐயா அப்துல் கலாமை பார்த்து சொல்கிறாங்க, உங்களுடைய 80வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்துல் கலாம் சொல்கிறாரு, இது என்னுடைய 80வது பிறந்தநாள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் 30 வயது இளைஞர் அப்படிங்கிறார். அப்போ எப்படி நீங்கள் 30 வயது 80 வயது தானே அவருடைய நண்பர்கள்லாம் கேட்குறாங்க. இல்லை, எனக்கு 30 வயது தான் ஆகுது அப்படிங்கிறார். அப்போ மீண்டும் கேட்குறாங்க, அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப அப்துல் கலாம் சொல்கிறாரு, 1980ஆம் ஆண்டு ரோஹிணி ஏவுகணையை நான் முதல்ல விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தினேன். அதற்கு முன்னாடி நிறைய தோல்விகளை பார்த்துருக்கேன். அந்த ரோஹிணி ஏவுகணை வெற்றிகரமாக செலுத்தப்பட்ட போது தான் இந்த உலகத்தில் இந்தியாவை எல்லோரும் வியப்பாக பார்த்தார்கள். அது மட்டுமல்ல, அப்துல் கலாம் என்ற ஒரு மனிதர் யார் என்றே இந்த உலகிற்கு தெரிய வந்தது. அன்றைய தினம்தான் இந்த உலகத்தில் நான் பிறந்ததாக கருதுகிறேன். அன்றிலிருந்து இன்று வரை கணக்கிட்டு கொண்டால் 30 வருடங்கள் ஆகிறது. எனக்கு 30 வயதாகிறது. ஒரு மனிதர் என்று சாதிக்கின்றாரோ அன்றுதான் அவர் பிறந்ததாக கருத வேண்டும். சாதித்து இந்த சமூகத்திற்கு அவருடைய பெயர் தெரிகிறதோ அன்றுதான் அவர் பிறந்ததாக கருத வேண்டும். புதிதாய் பிறந்து சரித்திரம் படைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதைத்தான் வந்து புதிதாய் பிறப்போம் சரித்திரம் படைப்போம் அப்படின்னு வச்சு அந்த நூலில் வந்து ஒரு 25 சாதனையாளர்களை பற்றி நான் எழுதியிருக்கேன். அந்த நூல் எனக்கு மிகவும் பிடித்த நூல். சார், அப்துல் கலாம் ஐயாவை பற்றி நீங்கள் சொன்னது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு சார். அவரோட பேரில் ஒரு கண்டுபிடிப்பு மையத்தை நிறுவி நடத்திட்டு வரீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஐயா அப்துல் கலாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கல்லூரிகளில் பள்ளிகளில் போகிறப்ப மாணவர்களுக்கு வந்து ஒரு சமூக பொறுப்பை அவர் ஏற்படுத்தினார். அவர் வந்து தன்னுடைய பேச்சாலும் வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை விதைகளை மனதில் விதைத்தாலும் அவரோட நாட்டின் முன்னேற்றம், நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, இதெல்லாம் வந்து இளைஞர்களால் தான் முடியும், மாணவர்களால் தான் முடியும் அப்படிங்கிறத மையப்படுத்தினார். அப்போ முக்கியமாக அவர் கல்லூரி மாணவர்கள், பொறியியல் கல்லூரி இது போன்ற மாணவர்களையெல்லாம் பார்க்கும்போது அவர் சொன்னது என்னென்னா, ஒரு நாடு பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என்றால் அது கல்வியால் தான் முடியும் அப்படின்றார். எப்படி கல்வியால் முடியும் அப்படிங்கிறத அவரே வந்து
அதை வந்து அவர் செஞ்சும் காமிச்சார். அதாவது நம்ம கல்வியால் பெறக்கூடிய அறிவு, திறன், இதை வச்சு இந்த சமூகத்திற்கு தேவையான கண்டுபிடிப்புகளை உருவாக்கணும். இந்த சமூக பிரச்சனைகளுக்கு இந்த கண்டுபிடிப்புகள் ஒரு தீர்வாக அமைய வேண்டும். நீ எந்த துறை சார்ந்த மாணவனாக இருந்தாலும் பரவாயில்லை, உன் துறை சார்ந்த திட்டங்களை, இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய, இந்த நாட்டிற்கு பயன்படக்கூடிய திட்டங்களை நீங்கள் சமர்ப்பியுங்கள். இந்த நாட்டின் வளர்ச்சியில் உன் கல்வியை நீ ஈடுபடுத்திக்கொள் என்பதாக மாணவரிடம் அவர் சொல்லிவிட்டு சென்றார். அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கின்றார். அந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் வருகின்றார்கள். அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகள் அவர்கள் நடக்க முடியாமல் அந்த காலணிகளை அணிந்து கொண்டு சிரமப்பட்டு நடந்து வருகின்றார்கள். இந்த காட்சியை அப்துல் கலாம் பார்க்கின்றார். பார்த்துவிட்டு அவர் மிகவும் மனம் வருத்தப்பட்டு இந்த மாணவர்களுக்கு காலணிகளை உருவாக்கி தர வேண்டும் என்று முடிவு செய்கின்றார். இந்த காலணிகளுடைய எடை அதிகமாக இருப்பதால் தான் இதை அணிந்து கொண்டு அவர்களால் வர முடியவில்லை. ஏன் எடை குறைந்த காலணிகளை நாம் உருவாக்கக்கூடாது என்று முடிவு செய்து காம்போசைட் மூலக்கூறுகளான காலணிகளை உருவாக்கக்கூடிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அந்த காலணிகளை உருவாக்கி 1 வருடம் கழித்து அந்த மாணவர்களுக்கு அவர் கொடுத்து மீண்டும் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அந்த நிகழ்ச்சியில் அந்த குழந்தைகள் அந்த காலணிகளை அணிந்து கொண்டு வேகமாக நடந்து வருகிறார்கள், ஓடி வருகிறார்கள். அந்த காட்சியை பார்க்கும்போது அப்துல் கலாம் அந்த நிகழ்ச்சியில் சொல்கின்றார், என்னுடைய வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன், ஆனந்தம் அடைந்திருக்கின்றேன். எத்தனையோ ஏவுகணைகளை விண்ணில் செலுத்திய போது நான் மகிழ்ச்சியும் ஆனந்தம்தான் அடைந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் பேரானந்தம், பெரும் மகிழ்ச்சி அடைந்தது இன்றைய தினம்தான் இந்த சாதனத்தை அவர்கள் அணிந்து கொண்டு நடந்து வரக்கூடிய காட்சியை பார்க்கும்போது தான் என்று சொன்னார். இப்படி மாணவர்கள் கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும். அந்த கண்டுபிடிப்புகள் இந்த நாட்டிற்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அப்துல் கலாம் இன்னோவேஷன் சென்டர் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் அவருடைய ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இறுதி ஆண்டு ப்ராஜெக்டுகளை இந்த சமூகத்திற்கு தேவையான கண்டுபிடிப்புகளாக நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று ஏற்படுத்தி நிறைய மாணவர்கள் கண்டுபிடிப்புகளை உருவாக்கி பரிசுகளை பெற்றிருக்கின்றார்கள், விருதுகளை வாங்கியிருக்கிறார்கள். எளிய பின்னணியிலிருந்து வந்த கிராமப்புற மாணவர்கள் நிறைய சாதித்திருக்கின்றார்கள் இதன் மூலமாக. அருமை சார். வீட்டுக்கு ஒரு நூலகம் அமைப்போம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை தொடர்ந்து நடத்திட்டு வரீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? புத்தக வாசிப்பு பழக்கங்கிறது படிப்படியாக குறைந்து வருகிறது மாணவர்கள் மத்தியில். இதற்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய அந்த மொபைல் ஃபோன் என்று சொல்லக்கூடிய சமூக வலைதளங்களிலே மாணவர்களுடைய அந்த நேரத்தை செலவழிப்பது. இதனால் மாணவர்களுக்கு இந்த வாசிப்பு பழக்கம் குறைந்து கொண்டே வருகின்றது. இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற மகத்தான மனிதர்கள், சாதனையாளர்கள், இவர்கள் எல்லோருடைய வெற்றிக்கு அடித்தளமாக இருப்பதே புத்தக வாசிப்பு பழக்கம்தான். புத்தக வாசிப்பு பழக்கம்தான் ஒரு மனிதனை முழு மனிதனாக்கும், உயர்ந்த சிந்தனைகளை ஏற்படுத்தும், நல்ல செயல்களை ஏற்படுத்தி தரும். இதுவும் அப்துல் கலாமை மையப்படுத்தி தான் கொண்டு வந்தது. ஐயா அப்துல் கலாம் அவர்கள் பெற்றோர்களுக்கு சொன்னது என்னவென்றால், வீடுகளிலே சிறிய அளவிலான நூலகங்களை ஏற்படுத்துங்கள். இந்த நூலகங்களிலே குறைந்த அளவு புத்தகங்கள் இருந்தாலும் அந்த புத்தகங்களோடு நீங்கள் உங்கள் குழந்தைகளோடு தினமும் அரை மணி நேரமாவது 1 மணி நேரமாவது படிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொன்னார். உங்களுடைய அறிவை நீங்கள் விரிவடைய செய்ய வேண்டும். அறிவை விரிவடைய செய்யும் போது தான் உங்கள் இலக்கை அடைய முடியும் என்பதுதான் ஐயா அப்துல் கலாமுடைய கொள்கை. இதை மையப்படுத்தி மாணவர்களின் வீடுகளிலே புத்தகங்களை ஏற்படுத்தி அந்த புத்தகங்களை ஏற்படுத்தக்கூடிய மாணவர்களுக்கு வீட்டுக்கே சென்று அவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சான்றிதழ்களை வழங்கி அவர்களை கௌரவப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி. இதன் மூலமாக நிறைய மாணவர்கள் வீடுகளிலே சிறிய அளவிலான நூலகங்களை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அருமை சார். நீங்கள் 13க்கும் மேற்பட்ட விருதுகள் வாங்கியிருக்கீங்க. அதில் உங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்ட அல்லது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விருதுனா எது சார்? அதை பற்றி சில வார்த்தைகள். விருதுகள் பார்த்திங்கன்னா எல்லா விருதுகளும் நமக்கு ஒரு சரியாக சந்தோஷத்தை கொடுக்கும். ஒன்றும் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கு ஒரு உந்து சக்தியாக விருதுகள் இருக்கும். விருதுகளை பொறுத்தவரை நான் கல்வி பணிக்காகவும் விருது வாங்கியிருக்கிறேன். மனிதநேய மிக்க பணிகள் செய்ததுக்கும் விருதுகள் கொடுத்துருக்காங்க தனியார் அமைப்புகள். எழுத்தாளராக இருந்ததுக்கும் நான் விருதுகள் வாங்கியிருக்கிறேன். எல்லாமே ஒரே மாதிரியான மகிழ்ச்சியை தான் நமக்கு தரும். பொதுவாக சொல்லணும்னா அந்த எழுத்தாளராக பெறக்கூடிய விருதுகளை தான் நான் ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக நினைக்கிறேன். நான் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. 13 விருதுகள் வாங்கினதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். +2 முடித்த மாணவர்கள் உயர்கல்வி என்ன சேரலான்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கீங்க. அதே மாதிரி வருஷம் ஒரு நிகழ்ச்சியும் நடத்திட்டு வரீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? பொதுவாக +2க்கு பிறகு மாணவர்களுக்கு ஒரு பொதுவாக குழப்பங்கள் இருக்கும். மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, பெற்றோர்களுக்கும் இருக்கும். என்ன படிப்பது, எங்கு படிப்பது அப்படின்னு சொல்லிட்டு. அது முக்கியமாக அந்த
பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெற்றோர்கள் மாணவர்களுக்கு வந்து குழப்பங்கள் இருக்கும். இன்றைக்கி வந்து கல்விங்கிறது வந்து எல்லோருக்குமான கல்வியாக மாறிடுச்சு. எல்லா மாணவர்களும் படிக்கலாம். ஏராளமான வாய்ப்புகள் வந்து மத்திய மாநில அரசுகள் மாணவர்களுக்கு வழங்குகின்றன. அப்படி இருக்கிறப்ப இதை பற்றிய விழிப்புணர்வு இல்லாத பெற்றோர்கள் மாணவர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. இந்த மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் +2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான படிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். உயர்கல்வியால் உயர்வோம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கேன். பொதுவாகவே நம்முடைய சமூகத்தில் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும்னா 3 படிப்புகளை ரொம்ப எல்லாருமே சொல்லுவாங்க. ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா, பிகாம் காமர்ஸ் படித்தா பிகாம் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து நான் வந்து எப்படியாவது டாக்டர் ஆயிடணும், எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படிங்குவாங்க. 3வது வந்து இன்ஜினியரிங் படிக்கணும், அதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேர்ந்தெடுத்து படிக்கணுவாங்க. இதுதான் வந்து 80% பெற்றோர்களுடைய ஆசையாக இருப்பதாக உயர்கல்வி ஆய்வுகள்லாம் சொல்லுது. ஆனால் அதையும் தாண்டி நிறைய படிப்புகள் இருக்குது. எல்லா படிப்புகளுக்குமே வேலை வாய்ப்புகள் இருக்குது. அந்த படிப்பை எப்படி படிக்கிறோங்கிறது தான் இருக்குது. படிப்பை தாண்டி நம்ம திறமைகளை வளர்த்துக்கணும். இன்றைக்கி தொழில் நிறுவனங்கள் என்ன மாதிரியான திறமைகளை மாணவர்கள்ட்ட எதிர்பார்க்குறாங்களோ அந்த திறமைகளை வளர்த்துக்கணும். இதெல்லாம் மையப்படுத்தி தான் அந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். மாணவர்கள்ட்ட இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினா இந்தந்த படிப்புகள் இருக்குது, இதில் உனக்கு எதில் ஆர்வமும் இருக்குது, ஆசை இருக்குது, அதில் நீ ஈடுபடு அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் அந்த புத்தகம் எழுதியிருக்கிறேன். சார், நீங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. அதில் உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம்னா என்னது சார்? அதான் இப்போ சார் கேட்டார், புதிதாய் பிறப்போம் சரித்திரம் படைப்போம் அப்படிங்கிற புத்தகமும் எனக்கு பிடிக்கும். அதேமாதிரி வெல்லப்போவது நீதான் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கான ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அந்த புத்தகம் வந்து ஏன் பிடிக்கும்னா, முக்கியமாக வந்து இந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த படிச்சுட்டா மறந்துட்டேன் சார் அப்படிங்குவாங்க. ஏன் மார்க் கம்மியாயிடுச்சு, ஏன் அந்த பேப்பரில் அரியர்ஸ் வச்சிங்க அப்படின்னு கேட்டால், இல்லை சார் நம்ம எக்ஸாம் ஹால் போனோட்டியுமே இந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கினோட்டியுமே மறதி ஏற்பட்டுருச்சு அப்படிவாங்க. இந்த மறதிக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மறதி ஏற்படாது. ஸோ இதெல்லாம் இந்த புத்தகத்தில் நான் எழுதியிருக்கிறேன். முக்கியமாக இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சியிலையும் அதை மாணவர்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். மறதி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறதிக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளுமே நம்ம பயன்படுத்தாமல் இருந்தோம்னா அது அழிஞ்சு போயிடும். மூளையும் அப்படி தான். மூளையை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். படிப்புங்கிறது வந்து ஒரு தொடர்ச்சியான ஒன்று. நம்ம இடையிடையில் படிக்கிறது படிப்பு கிடையாது. யாரெல்லாம் மாணவர்கள் இடையிடையே படிக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் மறதி ஏற்படும். 2வதுன்னு பார்த்தீங்கன்னா, படிப்பை வந்து அக்கறையோடு படிக்கணும். அக்கறை இல்லாமல் படிக்கிறது, ஆர்வம் இல்லாமல் படித்தா மறதி ஏற்பட்டுரும். 3வது பார்த்தீங்கன்னா கவனச்சிதறல். கவனச்சிதறல்னால் எப்படின்னா, படிக்கிறப்ப படிச்சுட்டே இருக்கிறது, டிவி பார்த்துட்டே படிக்கிறது, செல்ஃபோன் பார்த்துட்டே படிக்கிறது, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டே படிக்கிறது, இந்த மாதிரி படித்தாலும் நமக்கு மறதி ஏற்பட்டுரும். மறதியிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது அப்படின்னா, படிப்பை வந்து 6 நிலைகளாக பிரிச்சுக்கணும்னு முனைவர் இறையன்பு சொல்கிறாங்க. ஒரு மாணவர் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகான அது. ஒரு பாடத்தை நம்ம படிக்கிறோம், அது எந்த பாடமாக இருந்தாலும் அந்த பாடத்தை ஒரு தடவை முழுமையாக படிக்கணும். 2வது என்ன பண்ணணும்னா, அந்த பாடத்தில் உள்ள முக்கிய குறிப்புகளை ஹின்ஸ் மாதிரி முக்கிய குறிப்புகளை ஹின்ஸ் ஒரு நோட்டு புத்தகத்தில் அதை எழுதிக்கணும். ஹின்ஸு வச்சு எழுதி படிக்கிறப்போ புரிதல் ஏற்படும், புரிந்து படிக்கக்கூடிய நிலை ஏற்படும். 3வது, அந்த படித்ததை அசை போட்டு பார்க்க வேண்டும். அசை போட்டுங்கிறது எப்படின்னா, நம்ம ஆடு மாடெல்லாம் அசை போட்டு நம்ம பார்க்கணும். நல்லா சாப்பிட்டுட்டு அது வந்து அசை போடும். அது மாதிரி படித்ததை சொல்லி பார்க்கணும், மனதால் சொல்லி பார்க்கணும். இந்த சாப்டரில் இது இருக்குது, ஃபஸ்ட் இருக்குது, செகண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி மனதில் சொல்லி பார்க்கணும். 4வது, சொல்லி பார்த்ததை எழுதி பார்க்க வேண்டும். 5வது, எழுதி பார்த்ததை திருத்தி கொள்ள வேண்டும். பிழைகள் தவறுகள் இருந்தால் திருத்தி கொள்ள வேண்டும். 6வது, மீண்டும் ஒரு முறை முழுமையாக படிக்க வேண்டும். இப்படி படிக்கும்போது நிச்சயம் மறதி ஏற்படாது. அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள், மறதிக்கான பயிற்சிகள், இதெல்லாம் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கேன். சூப்பர் சார். சார், இறையன்பு சாரை பற்றி உங்களோட சில வார்த்தைகள். முனைவர் இறையன்பு அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து ஒரு நடமாடும் நூலகம், அறிவுலக ஆசான் தான் அவரை சொல்லணும். அவர் வந்து அவருடைய புத்தகங்கள், ஏராளமான புத்தகங்கள் எழுதியிருக்காரு. எனக்கு வந்து என்னுடைய புத்தகங்கள்லாம் அவர் தான், என்னுடைய புத்தகங்கள்லாம் அவர் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துட்டு நூலெலாம் வெளியிடுவாங்க. அவருடைய திருக்கரங்களால் வெளியிடுவதை நான் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நினைக்கிறேன். அவர் உச்சியிலிருந்து தொடங்கு அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அதில் மாணவர்கள் வந்து எதிர்மறை எண்ணத்தோடு தவறான முடிவுக்கு செல்லக்கூடியதெல்லாம் வந்து அவர் வந்து எழுதியிருக்கிறார். அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மாணவர் வந்து எந்த படிப்பை விரும்பி படிக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த விருப்பத்தை அடிப்படையில் படிக்க வைக்கிறது தான் நல்லது. விருப்பம் இல்லாமல் ஒரு மாணவருக்கு வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது
அப்படிங்கிறத மையப்படுத்தி ஒன்று எழுதியிருப்பார். அதில் வந்து ஒரு மாணவர் பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியம் படிக்கணும்னு ஆசைப்பட்றாரு. அவங்க பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து மருத்துவ படிப்பில் சேர்த்துறாங்க. மருத்துவ படிப்பு ஒரு எக்ஸ்ட்ரீம், தமிழ் இலக்கியங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம். அவர் ஏனோதானன்னு படிக்கிறார். அவருக்கு பிடிக்கவே இல்லை. அதாவது மலர்களை பறிப்பதே அவர் வந்து பெரிய ஒரு வன்முறையாக நினைக்கிறவர். அவர் உடல்களை அறுக்கிறத அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, படிப்பில் தோல்வி அடைகிறாரு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. அதன் பிறகு மன இறுக்கத்தில் அவர் வந்து தவறான முடிவுக்கு போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரியான அந்த இது எழுதியிருப்பாங்க. அதாவது என்னென்னா, மாணவர்கள் பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுடைய உண்மையான ஆர்வம் ஆசை என்னங்கிறத தெரிஞ்சிருக்கணும். பொதுவாகவே பெற்றோர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, மற்ற பிள்ளைகளோட ஒப்பிட்டு பேசுவாங்க. ஒன்று வந்து எல்லா திறமையும் வேணுங்கிற மாதிரி நினைப்பாங்க. மூணாவது தங்களுடைய ஆசையை அவங்க மேலே திணிப்பாங்க. ஸோ இந்த 3 விதமான இது தான் பெற்றோர் பொதுவாக இருக்கும். பெற்றோர்கள் வந்து ஆலோசனை கொடுக்கலாம், வழிகாட்டலாம். ஆனால் குழந்தைகளோட உண்மையான திறமைகள் என்ன அப்படிங்கிறத கண்டறியணும். அந்த உண்மையான, அதாவது இறைவனின் படைப்பில் எல்லா குழந்தைகளுக்கும் இயற்கையாகவே திறமைகள் இருக்குது. அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் இருக்குது. இது மாதிரியான நிறைய அவருடைய புத்தகங்களில் நிறைய கருத்துக்கள் இன்றைக்கி இளைய சமுதாயத்திற்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சார், தொழில் முனைவோர்கள் வளர்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதிதாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய இனோவேஷனை உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க வளர்த்துக்க வேண்டிய ஸ்கில்ஸ் என்னென்ன சார்? தொழில் முனைவோர் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்குது. இன்றைய இளைஞர்கள் பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிறாங்க. அதை வந்து அதுக்கப்புறம் தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அவங்க போகிறாங்க. வந்து இதில் வந்து அனுபவம் ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து தொழில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனுபவம் ஏற்படுத்திட்டு அதன் பிறகு தொழிலில் போய் ஈடுபடுறது தான் சிறந்தது. ஒரு தொழில் நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா அந்த தொழில் சார்ந்த நிறுவனத்தில் நம்ம பணியாற்றுறது சிறந்தது. அதை நம்ம கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. அதன் பிறகு நம்ம அந்த ஒரு தொழிலை தொடங்குறது தான் வந்து ஒரு சரியான பாதையாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பணம் என்ற ஒரு விஷயம் இருக்கிறனால நம்ம வந்து அனுபவத்தையும் அது முழுமையாக படிச்சுட்டு தெரிஞ்சுட்டு அதை இறங்குறது தான் சிறந்தது. ஆனால் இன்றைக்கி ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய இந்த தொழில் முனைவராகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குது. அது பல்கலைக்கழகமாகட்டும், அரசாகட்டும் நிறைய வாய்ப்புகளை தர்றாங்க. இன்றைக்கி மாணவர்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் தேடி கிடைக்குது. உடனே அதற்கான விடைகளும் கிடைக்குது நமக்கு சமூக வலைதளங்களில், இணையதளத்தில், இது மாதிரி. அதனால் ஸ்டார்ட் அப்னு சொல்லக்கூடிய தொழில் முறை நிறைய பேர் சாதிக்கிறாங்க. அதை பற்றியும் கூட நான் என்னோடய புத்தகத்தில் நிறையா எழுதியிருக்கிறேன். ஸ்ரீகாந்த் போலா அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையற்ற இளைஞர், அவர் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அவரை பற்றி கதையெல்லாம், ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ்லாம் எழுதியிருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி அனுபவங்களை வளர்த்துக்கிறது முக்கியமான ஒன்றாக பார்க்குறேன். சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. நீங்கள் தமிழகம் முழுவதும் நிறைய மோட்டிவேஷன் டாக்ஸ் அண்ட் நிகழ்ச்சி நடத்திட்டு வரீங்க. அப்போது மாணவர்கள் உங்ககிட்ட கேட்குற பொதுவான கேள்வி என்ன சார்? மாணவர்கள் காமனாக கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, அவங்க பொதுவாக வந்து அவங்க லட்சியம் இலக்கு இல்லாமல் தான் இருப்பாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும். அதாவது மாணவர்களை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கோல் செட் பண்ணி இருக்கக்கூடியவங்க. யாரெல்லாம் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும்போது அவங்க லட்சியத்தை தீர்மானிக்கிறாங்களோ அவங்க ஒரு சாதனை மாணவர்களாக வந்துடுறாங்க. சாதாரண மாணவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பெரும்பான்மையான சமூகம் சாதாரண மாணவர்கள் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்கூலில் படிப்பாங்க, ஒரு கோர்ஸு இப்போ மார்க் எடுப்பாங்க, அப்புறம் காலேஜுக்கு போய் படிப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜில் படித்ததுக்கப்புறம் இர்ரிலவெண்ட் ஜாப்பில் போய் ஒர்க் பண்ணுவாங்க. ரிலவெண்ட்டாக இருக்காது, படித்த படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்க்குறப்ப கோல் செட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவங்க ஃபாலோ பண்ணல. அதாவது ஒரு இலக்கை தீர்மானித்தல், இந்த இலக்கை நோக்கி செல்லுதல் அப்படிங்கிறது, அது இலக்கை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஷார்ட் டேர்ம் கோலு, ஒன்று லாங் டேர்ம் கோலு. இப்போ நம்ம ஒருத்தர் வந்து மருத்துவர் ஆகணுங்கிறது ஒரு லாங் டேர்ம் கோல். ஷார்ட் டேர்ம் கோலுங்கிறது +2ல் படிக்கணும், அந்த நுழைவுத் தேர்வில் வெற்றி பெறணும், மதிப்பெண் எடுக்கணும். இது ஷார்ட் டேர்ம் கோல். அப்போ இந்த மாதிரி கோல் செட் பண்ணி போனால் மட்டும்தான் நம்மளால் சாதிக்க முடியும். ஆனால் இந்த கோல் செட் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது. கோல் செட் பண்ணுறதுக்கு ஆன ஒரு துணிவு இல்லை. அவருடைய மனது இருட்டாக இருக்குது, அவருடைய மனது வெளிச்சமாக இல்லை. நம்மளால் முடியும், நம்மளால் சாதிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் இல்லை, தாழ்வு மனப்பான்மை. இதனால தான் அவனால் இலக்கை தீர்மானிக்க முடியல. இதை கூட நான் வந்து
ஐயா அப்துல் கலாமை வச்சு தான் நான் சொல்லுவேன். அப்துல் கலாம் அவங்க வந்து தினமும் மாணவர்களை சந்திக்கக்கூடிய பழக்கமுடையவருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை கேட்கக்கூடிய கேள்வி வந்து உங்களுடைய லட்சியம் என்னன்னு கேட்பாராம். லட்சியம் என்னன்னு சொல்லி அதை சொல்கிற வரைக்கும் விட மாட்டார். அப்படி ஒரு தடவை கேட்குறப்ப என்ன பண்ணுறாரு, ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட கேட்குறாரு. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு நான் மருத்துவர் ஆகணுங்கிறாரு, ஒருத்தர் IAS அதிகாரி ஆகணுங்கிறாரு. அதில் ஒரு பார்வையற்ற மாணவர் இருக்கார். அந்த மாணவர் சொல்கிறாரு, அப்துல் கலாம் ஐயாவை பார்த்து சொல்கிறாரு, ஐயா உங்களை எனக்கு மிகவும் பிடிக்கும். உங்களை பிடிப்பதால் இந்த ஜனாதிபதி பதவியும் எனக்கு பிடிக்கிறது. நானும் உங்களை போன்று ஒரு ஜனாதிபதியாக வேண்டும், அதுதான் என் லட்சியம் அப்படிங்கிறாரு. மாணவர்களாம் அவர் அப்துல் கலாமை பார்த்து ஜனாதிபதி ஆகணுங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிச்சிடுறாங்க. ஆனால் அப்துல் கலாம் என்ன சொல்கிறாருன்னா, உன்னாலையும் ஜனாதிபதி ஆக முடியும். உன்னுடைய லட்சியம் உயர்ந்த லட்சியம். மாணவர்கள் குறைந்த லட்சியத்தை தீர்மானிக்கக்கூடாது. அது வந்து குற்றம், அது ஒரு கிரைம் மாதிரி. நீங்கள் எப்போவுமே பெருசாக திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பார்வையற்ற மாணவரை ஊக்கப்படுத்துகிறாரு. உன்னாலையும் ஜனாதிபதி ஆக முடியும். அதனால தான் அவர் மகத்தான மனிதர். அந்த மாணவர் என்ன ஆனாருங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. அவருடைய பெயர் ஸ்ரீகாந்த் போலா. ஸ்ரீகாந்த் போலாவை பற்றி இங்கே கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஆந்திரா மாநிலத்தை சார்ந்தவர். பிறக்கும் போதே 2 கண்களில் பார்வை இல்லை. அந்த கிராமத்து மக்கள்லாம் பார்க்குறாங்க, பார்வையற்ற மாணவர் எப்படி நீங்கள் வளர்க்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க. விவசாய குடும்பம், அவங்க அப்பாவோட சேர்ந்து விவசாயம் பார்க்க போயிடுவார் ஸ்ரீகாந்த். ஆனால் படிக்கணும்னு ஆசை. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்றாங்க. ஸ்கூலில் போய் படிக்கிறார். அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அது நார்மலான ஸ்கூல், அங்கே இருக்க மாணவர்கள்லாம் கேட்குறாங்க, உனக்கு பார்வையே இல்லையே, நீ எப்படி படிப்ப, நீ எப்படி புக்கை வச்சு படிப்ப, உன்னால் ஒன்றுமே முடியாது அப்படிங்கிறாங்க. அப்பா ஸ்ரீகாந்த் சொல்கிறார், என்னால் எதுவும் முடியும், என்னாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு அவங்க அப்பாட்ட போகிறார். போயிட்டு நான் இந்த ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன், பார்வையற்ற மாணவர்கள் படிக்கக்கூடிய சிறப்பு பள்ளியில் என்னை சேர்த்து விடுங்கிறார். அந்த ஸ்கூலுக்கு போகிறார். அங்கே எப்படி படிக்கிறாருன்னா, பிரெய்லிங்கிற ஒரு முறையில் படிக்கிறார். அது பிரெய்லிங்கிறது எப்படின்னா, ஒரு தாள் இருக்கும், முரட்டுத்தாள், துளைகளாக இருக்கும். அது அப்படி தடவி தடவி படிப்பது. அப்படி படித்து 12ஆம் வகுப்பில் 98% மதிப்பெண்கள் பெற்று சாதிக்கிறார். ஒரு காலேஜில் போய் படிக்கணும்னு முடிவு பண்ணி, சயின்ஸை செலக்ட் பண்ணி, சயின்ஸ் சப்ஜெக்ட் அறிவியல் பாடத்தை செலக்ட் பண்ணி படிக்கணும்னு முடிவு பண்ணி விண்ணப்பிக்கிறார். அந்த கல்லூரி சொல்லுது, பார்வையற்ற மாணவர் அறிவியல் பாடத்தை படிக்க முடியாது, வேறு கோர்ஸ் தரோம் அப்படிங்கிறார். எனக்கு அறிவியல் பாடம் தான் வேணுங்கிறார். நீதிமன்றம் போயிடுறார். நீதிமன்றம் சொல்லுது, பார்வையற்ற மாணவர் எந்த பாடமும் படிக்கலாங்குது. எந்த கல்லூரி நிராகரித்ததோ அங்கேயே சேர்ந்து அறிவியல் பாடத்தை படிக்கிறார். அந்த கல்லூரியை பாராட்டும்படி முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். தேர்ச்சி பெற்றுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு மேலே படிக்கணும்னு முடிவு பண்ணுறார், போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ். அப்போ இந்தியாவில் ஒரு தலைசிறந்த கல்வி நிறுவனம் எதுன்னு பார்க்குறாரு. இந்தியாவில் ஒரு தலைசிறந்த கல்வி நிறுவனம் IIT அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறார். இப்போ IITக்கு விண்ணப்பிக்கிறாரு. ஏதோ சில காரணங்களாக கிடைக்கல. அப்பையும் அவர் மனம் தளரலை. உலகத்தில் தலைசிறந்த கல்வி நிறுவனம் எதுன்னு பார்க்குறார், MIT. அமெரிக்காவில் MITக்கு விண்ணப்பிக்கிறார். MITயில் வந்து MBA படிக்கிறதுக்காக விண்ணப்பிக்கிறார். MIT அந்த கல்லூரி, அந்த பல்கலைக்கழகம் பார்க்குறாங்க, ஒரு பார்வையற்ற மாணவர் இவ்வளோ தூரம் ஒரு ஆர்வமாக படிக்கணும்னு விண்ணப்பிச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவர் கல்வி உதவித்தொகை கொடுத்து அவர் அழைக்கிறாங்க. ஆந்திராவிலேருந்து அமெரிக்காவில் போய் படிக்கிறார் ஸ்ரீகாந்த். MBA படிக்கிறாரு. MBA படிச்சுட்டு இருக்கப்போ ஃபைனல் இயர் வருது. கேம்பஸ் இன்டர்வியூ, வளாக நேர்காணல் நடைபெறுது. ஒரு பெரிய நிறுவனம் வருது, ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். பல லட்சம் சம்பளம் கொடுத்து அவரை வேலைக்கு எடுக்கிறதுக்கு தயாராக. அப்போ அவர் ஸ்ரீகாந்த் சொல்கிறாரு, எனக்கு லட்சம்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது. நான் ஒரு தொழில் முனைவர் ஆகும். நான் ஸ்டார்ட் அப் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேரோடு சேர்ந்து நான் அதை பண்ண போகிறேன். எனக்கு இந்த வேலை வேணான்றார். பேராசிரியர்லாம் ஒரே ஆச்சரியம். அவர் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்குறார். அது 4 நிறுவனமாகுது. 50 கோடி ரூபாய் வருமானம் தரக்கூடிய நிறுவனமாக மாறுது. போலந்த் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், ஆந்திரா மாநிலத்தில் ஒரு தலைசிறந்த நிறுவனம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவருடைய நிறுவனத்தில் ஏறத்தாழ 30% மாற்றுத்திறனாளிகள் பணியாற்றுறாங்க. இந்தியாவில் அதிக மாற்றுத்திறனாளிகள் பணியாற்றக்கூடிய நிறுவனம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து விருதெல்லாம் பெற்றிருக்கார் ஜனாதிபதிகிட்ட. ஸ்ரீகாந்த் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் தொழில் முனைவோராக, தொழில் அதிபராக இருக்கார். அவர் வந்து அப்துல் கலாமை சந்திக்கிறார். சந்தித்து அவர் சொல்கிறார், நான் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது உங்களை பார்த்து ஜனாதிபதியாக வேண்டும் என்று சொன்னேன். அப்போ அப்துல் கலாம் அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறார். நிச்சயம் எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு 21 வயது தான். அது
நீங்கள் நிச்சயம் ஜனாதிபதிக்கான வயது வரும்போது நிச்சயம் என்னை நீங்கள் ஜனாதிபதியாக பார்ப்பீர்கள். நான் மட்டும் ஜனாதிபதி ஆனால் இந்த உலகத்தில் முதல் பார்வையற்ற ஜனாதிபதி, அதுவும் இந்தியாவின் பார்வையற்ற ஜனாதிபதி என்பதை இந்த வரலாற்றில் பதிவு செய்வேன் அப்படின்னு ஸ்ரீகாந்த் சொல்கிறார். இந்த ஸ்ரீகாந்தோடைய வாழ்க்கையை நான் மாணவர்கள்ட்ட நிறைய சொல்லுவேன். காரணம் என்னென்னா, ஸ்ரீகாந்துக்கு இந்த உலகமே இருட்டு. நம் கண்களை மூடி நம்மளால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நம்ம வெளிச்சத்தில் வாழ்கிறோம், ஸ்ரீகாந்த் இருட்டிலே வாழ்கிறார். ஆனால் ஸ்ரீகாந்தோடைய மனது இருக்குது பார்த்தீங்களா, அது வெளிச்சம் மிக்கது, பிரகாசம் மிக்கது. அதனால தான் அவரால் ஒரு லட்சியத்தை தீர்மானிக்க முடியுது, துணிச்சலோடு இருக்கார். ஆனால் பெரும்பான்மையான மாணவர்களுடைய மனது, உள்ளம் ஒரு இருட்டாக இருக்கிறது, வெளிச்சம் இல்லாமல் இருக்கின்றது. இந்த வெளிச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நாம் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும், துணிச்சலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போது தான் ஒரு லட்சியத்தை தீர்மானிக்க முடியும் என்பதாக மாணவர்களிடம் நான் இந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லி பேசுவேன். அருமை சார். இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்க மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ்னால் என்னவாக இருக்கும் சார்? இன்றைய இளைஞர்கள் மாணவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அறிவு மிக்கவர்களாக இருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு உடனே கற்றுக்குறாங்க. முன்பு இருக்கக்கூடிய இளைஞர்களை விட இன்றைய இளைஞர்கள் மிகவும் வேகமாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இன்றைய மாணவர்களுக்கு பொறுமை என்று சொல்லக்கூடிய நிதானம், பொறுமை என்பது இல்லை. அதே போல் இரண்டாவது எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால், இந்த சமூக வலைதளங்களில் அவங்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கின்றது. நேரத்தை அவர்கள் அதில் அதிகமாக வீணடிக்கின்றார்கள். யாரெல்லாம் நேரத்தை வீணடிக்கின்றார்களோ அவர்கள் அந்த கடிகாரத்தை பார்க்கும்போது அதில் ஓடுவது முள்ளல்ல, நம்முடைய வாழ்க்கை என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் சமூக வலைதளங்களில் மூழ்கி கிடக்கக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் அவர்கள் நேரத்தை ஒரு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நேரத்தை போக்குவராக இல்லாமல் நேரத்தை ஆக்குபவராக இருந்தவர்கள் தான் இந்த உலகத்தில் சிறந்தவர்களாக உருவாகியிருக்கின்றார்கள். சமூக வலைதளங்களில் எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இருக்கின்றது, அவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவற்றை பயன்படுத்தி வாழ்க்கையில் அவர்களுக்கு இலக்கிற்கு தேவையான அறிவு சார்ந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து அவர்கள் அதை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும். இதுதான் என்னுடைய ஆலோசனையாக சொல்கின்றேன். நன்றி சார். ரொம்பவே அருமையாக சொன்னீங்க சார். அதுவும் இன்றைய இளைஞர்களுக்கு தேவையான வார்த்தைகள் சார் நீங்கள் சொன்னது எல்லாமே. சார், உங்களுடைய குடும்பத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள். என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி அவங்க ஒரு பள்ளியில் ஆசிரியராக, ஒரு துணை முதல்வராக பணியாற்றிட்டுருக்காங்க. என்னுடைய மகள் அவங்க பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிச்சுட்ருக்காங்க. மகன் அவர் 9ஆம் வகுப்பு படித்துட்ருக்கிறாரு. ஒரு சிறிய குடும்பம். அற்புதம் சார். சார், நீங்கள் கடந்து வந்த பாதையில் மிகவும் மகிழ்ச்சி தந்த தருணம் எது சார்? மகிழ்ச்சி தரக்கூடிய தருணம் நிறையா இருக்குது. அதில் முக்கியமானதுனா, என்னுடைய ஒவ்வொரு நூல் வெளிவரும் போதும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். காரணம் என்னென்னா, ஒவ்வொரு நூலுமே எப்படி ஒரு தாய் ஒருத்தவனுடைய குழந்தையை பெற்றிருக்கும் போது ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கிறாரோ, அதுபோன்று ஒவ்வொரு நூல் வெளிவரும் போதும் நான் மகிழ்ச்சி அடைவேன். அந்த நூல்களை புரட்டி பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும். நம்மால் மாணவர்கள் வெற்றி பெறும்போது அந்த வெற்றியிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன். இதுதான் என்னுடைய மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நன்றி சார். சார், நீங்கள் நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த உயரத்துக்கு வந்திருப்பீங்க. நீங்கள் சந்தித்த சவால்களை பற்றி சொல்ல முடியுமா சார்? அது நிறையா இருக்குது. அதாவது எல்லா மனிதர்களுக்குமே அந்த தடைகள் என்பது கண்டிப்பாக இருக்கும். அந்த தடைகளை தாண்டி தான் நம்ம செல்லணும். அதாவது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம், நம்ம எறும்பை சொல்லலாம். இந்த எறும்பு செல்லக்கூடிய பாதையில் நீங்கள் ஒரு கல்லை வச்சிங்கன்னா அந்த கல் மேலே ஏறி போயிடும், இல்லை அதில் ரைட்டோ லெஃப்ட்டோ எப்படியோ போயிடும். அந்த எறும்பு அந்த இலக்கை நோக்கி அந்த எறும்பு போயிட்டே இருக்கும், ஒருபோதும் பின் வாங்கி போகாது. அது மட்டும் இல்லை, இந்த எறும்பு திட்டமிட்டு செயல்படும். அதாவது எறும்பு குளிர்காலத்திலேயே அடுத்த காலத்திற்கான உணவுகளை சேமித்து வைக்கும். ஆனால் வெட்டுக்கிளி அப்படி இருக்காது. வெட்டுக்கிளி அன்றைய வாழ்க்கை அன்றையக்கே பார்த்துக்கும். அதனால் நம்ம மாணவ பருவத்தில் இருக்கிறப்ப நம்மளும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளும் இப்போ இந்த தடைகள் எல்லாம் பார்த்துருக்குறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி திட்டமிடாமல் செயல்படுறது, இலக்கு இல்லாமல் செயல்படுவது, இதுதான் நமக்கும் அது தோல்விகள் எல்லாம் தந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் மேம்பட்டு வரணுன்னா இந்த புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்ப முக்கியமானது. புத்தகம் வாசித்து நாமளே ஊக்கப்படுத்திக்கணும். அதுதான் மிக முக்கியமான விஷயமாக நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். யாரெல்லாம் தலை குனிந்து படிக்கிறார்களோ அவர்களெல்லாம் வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து இருப்பார்கள். எனவே ஆளுமைகள்,
ஐயா இறையன்பு, இது போன்ற எண்ணங்களுடைய உதயமூர்த்தி, எம்எஸ் உதயமூர்த்தி, இது போன்ற ஆளுமைகளுடைய புத்தகங்களை எங்கள் கல்லூரி காலங்களிலே நிறைய படித்திருக்கின்றோம். இதுபோன்று மனம் வேதனைப்பட்ட தருணங்களில் அந்த புத்தகங்களை எல்லாம் படிக்கும்போது மிகப்பெரிய ஊக்கம் பெறுவோம், மீண்டும் செயல்படுவோம், என்றும் அந்த சிறிய சிறிய வெற்றிகளை பெற முடிந்தது. இதுதான் என்னுடைய இதாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். சார், இவ்வளவு நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி எங்களோட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்பவே பொறுமையாக அழகாக பதில் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு மிகுந்த நன்றி, வணக்கம். நன்றி சார். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரோஷன்ராஜ், சிவசங்கரி மற்றும் நான் உங்கள் சந்தியா. தொடர்ந்து கேளுங்கள். இது உங்கள் அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. நன்றி, வணக்கம்.